ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் முட்டை பட்டாணி மசாலா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நாம் பட்டாணியை வேக வச்சு அப்படியே குழம்புல சேர்த்து தான் குழம்பு செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வேக வச்ச பட்டாணியை அப்படியே பேஸ்ட் ஆக்கி குழம்பு செய்ய போகிறோம். இந்த முட்டை பட்டாணி மசாலா குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை பட்டாணி மசாலா குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு மஞ்சள் பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் 3 விசிலில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பெருங்காய பவுடர், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. மசாலா பவுடர், குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை பட்டாணி மசாலா குழம்புல இந்த பட்டாணியை எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பட்டாணியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா பேஸ்ட்டாக ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காய பவுடரையும் மசாலா பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பட்டாணி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த மசாலாவோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். இந்த பட்டாணியில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இது வயிறை நல்லா சுத்தப்படுத்தி கொடுத்துரும். இதில் இரும்பு சத்தும் கால்சியமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இந்த பட்டாணியில் நல்ல கொழுப்பு மட்டும்தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டாலுமே ஸ்டொமக் ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். வாசனை நல்லா கம்மகம்மன்னு சூப்பராக வருது. நல்லா ரெடியாகி வந்திருக்கு. நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் சைடில் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் 2 முட்டையை நான் அப்படி ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டையை முழுசாக வச்சுருக்கேன். இதை அப்படி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது அப்படியே இருக்கட்டும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நான்வெஜ்லேருந்து கிடைக்கிற அந்த புரதச்சத்து கிடைக்காது. அவங்க இந்த மாதிரி முட்டை பட்டாணி மசாலா குழம்பு செஞ்சு சாப்பிட்டா நான்வெஜ்லேருந்து கிடைக்கிற அளவுக்கு உள்ள புரதச்சத்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா பட்டாணிலையும் அதிக அளவு புரதச்சத்து இருக்குது. அப்புறம் முட்டையிலையும் புரதச்சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. முட்டையும் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். வேக வச்ச பட்டாணியை முழுசாக ஆட் பண்ணி நம்ம செய்கிறத விட இப்படி பேஸ்ட் பண்ணி ஊற்றுற குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். திக்னஸும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.